வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடந்த கூட்டத்தில் இபிஎஸ் பெயரை தவிர்த்த செங்கோட்டையன் தன்னை சோதிக்க வேண்டாம் என்றும் கூட்டத்தில் பேச்சு. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள விவகாரங்கள் குறித்து விசாரிக்க கூடாது என்றும் உத்தரவு. தங்கள் தரப்பு கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கருத்து. நீதிமன்றம் எங்களுடைய வாதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை நீங்கள் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு அந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்தினார். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் மீண்டும் தர்மமே வெல்லும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கப்ப மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். மதுரை மற்றும் திருச்சியில் புதிதாக அமையும் டைடல் பூங்கா. சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களவை தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தகவல். இப்போது தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியை கைப்பற்றும் என்றும் கணிப்பு. திமுகவில் ஊழல் செய்த 35 அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மற்ற மாநிலங்களை விட பெண்களுக்கு அதிக உதவித்தொகை வழங்கப்படும் என உறுதி. தாவேக தலைவர் விஜய், தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பை விமர்சித்த சீமான். உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா, சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு, அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள சீமானுக்கு அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆய்வுக்காக நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்படும் என தகவல். மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. வரும் 17ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு. மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அலங்கார வளைவை அகற்றும் போது விபத்து. தூண் சாய்ந்து விழுந்ததில் பொக்லைன் எந்திர ஆபரேட்டர் உயிரிழப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே இன்று 25 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல் பொன்னேரி இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சேலம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதே பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை. சென்னை படூரில் உள்ள இந்துஸ்தான் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பேராசிரியர் மூச்சுத்திணறல் காரணமாக இறந்த நிலையில் போதிய மருத்துவ வசதி இல்லை என கூறி ஆர்ப்பாட்டம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஆந்திராவின் கிருஷ்ணா, கோதாவரி மாவட்டங்களில் இருந்து கோழி முட்டைகளை வெளியே எடுத்துச் செல்ல தடை. 21 சோதனை சாவடிகள் அமைத்து காவல் மற்றும் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு.
15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழுவை தொடங்கும் இசையமைப்பாளர் இளையராஜா மகள் பவதாரணி பெயரில் தொடங்கப் போவதாக அறிவிப்பு. பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை என ட்ரம்ப் அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 142 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழாவில் அதிமுக தொண்டர்களின் பெயரை குறிப்பிட்ட செங்கோட்டையன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது மீண்டும் பேசுபொருளாகியிருக்கிறது. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் தன்னை சோதிக்க வேண்டாம் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஈரோடு நல்லகவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவரின் கட்டளையின் பேரில்தான் இந்த கூட்டம் நடந்ததாகவும் தன்னை யாரும் சிக்க வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எத்தனையோ பேசுறாங்க, ஏதாவது சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்வோர் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். தனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அதிமுகவுக்காக பாடுபட்டதாக செங்கோட்டையன் நினைவு கூர்ந்தார். செங்கோட்டையன் எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். நான் தெளிவாக இருக்கிறேன். எதிர் தரப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதில் கூறினால் சிக்கலாகிவிடும் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை ஒருமுறை கூட சொல்லாமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் தனது கொள்கை பிடிப்பை ஜெயலலிதாவே பாராட்டியதாக கூறினார். கருக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் இந்த எத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர். 250க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்களின் பெயர்களை சுமார் 10 நிமிடங்கள் வாசித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒருமுறை கூட பயன்படுத்தாமல் உரையை நிறைவு செய்தார். சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்பியூர் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் அவர்களே, நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, இந்த விழாவில் வழக்கத்திற்கு மாறாக சரிசமமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையனின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிமுகவில் பிளவுகள் உள்ளனவா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம், கட்சி விதிகள் திருத்தம் குறித்து விசாரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுக்களை விசாரிக்க தடை விதிக்க கோரி EPS தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை கடந்த முறை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தது. இதனை நீக்க கோரி O. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் O. பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதால் இதனை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று ரவீந்திரநாத் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு
சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அது யாருக்கு சாதகம் என எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பை திரித்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் கோரிய நிவாரணம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உள்கட்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. அவை தேர்தல் ஆணையம் இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் கிளை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூது கப்பம் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை முன்னாடி போறதுக்கு ஏன் பயப்படுறாரு இவரு? அது எப்ப பாரு கட்சியில் இல்ல கடைசியில் எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க. தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதல்ல, தீய சக்தி பழனிசாமி கையிலே இருக்கின்ற இரட்டைகளை முடக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம். எங்களுக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார்கள், ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது. அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னணியில் பாஜகவின் சித்து விளையாட்டு இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல், பாஜக என்ன பண்ண மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்குவாங்க. நடவடிக்கை இப்ப கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாது என்று உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. தேர்தல் கூட்டணிக்காக கட்சிகளை மிரட்டுவது பாஜகவின்